Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, இந்த வீடியோல ரெண்டு டெக் அப்டேட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்று Realme தரப்புல வந்து புது அப்டேட் பத்தி, இன்னொன்று பார்த்தோம்னா Moto E7 Plus. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மியில் கூடிய சீக்கிரமாகவே டிஸ்பிளேக்குள்ள கேமரா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மியோடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து சோசியல் நெட்வொர்க்கிங் வைபோவில் ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இமேஜ் நம்ம பார்க்கும்போது அதில் எந்தவித பஞ்ச் ஹோல் நாச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ சில பேருக்கு டவுட் இருக்கலாம், மேபி பாப்பா செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அவங்க அப்லோட் பண்ண பேஜுக்கு இருக்கிற கமெண்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து சில செல்ஃபி கேமராஸ் எடுக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பாப்அப் செல்ஃபி கேமரா அங்கே கிடையாது, அண்டர் டிஸ்பிளே கேமரா தான் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி இந்தியா சிஇஓ மாதவ் சேத் வந்து ஜிஎஸ்எம் அரேனுக்கு ஒரு இன்டர்வியூவில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் 5G மாடலில் வந்து பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து கொண்டு வரது ரொம்ப கடினமான விஷயம். ஸோ திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஃபுல் வியூ டிஸ்பிளே இருந்தாலும் நம்ம பாப்அப் செல்ஃபி கேமரா இல்லாமல் ஒரு மொபைல் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். ஸோ அந்த மொபைல் பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை பற்றி தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே ரியல்மி மொபைலில் ஒரு அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் மொபைல் லான்ச் பண்ணுறாங்களா உலகத்திலேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் பார்த்தோம்னா ZTE Accent 25G மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொபைல் நம்ம பார்த்தோம்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த வித நாச் ஆகட்டும் பஞ்ச் ஹோல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதில் பாப்அப் செல்ஃபி கேமரா கிடையாது. ஸோ அதில் கேமரா பார்த்தோம்னா இன் டிஸ்பிளேல வந்து இருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மொபைல் உலகத்திலே லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டர் டிஸ்பிளே கேமராவில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ரியல்மி வந்து முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஓப்போ, ஹானர், ஷாமி ஸோ எல்லாமே அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த 2020லேயே நம்ம ஒரு அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து கண்டிப்பாக இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் வர மாதிரி தெரியுது. ஏன்னா இதில் வந்து ப்ரோசஸர் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 875 ப்ரோசஸர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது ரூமர்ஸ் பிரகாரம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இந்த மொபைல் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு 35-40,000 ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொபைலுக்கு எல்லாமே யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா இப்போ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா 10,000 புக்கில் மோட்டோவில் ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோவில் E7 Plus மொபைல் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 9,500 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து தந்திருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா 2 கேமராஸ் தான் இருக்குது. ஸோ 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் வந்து தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராக்காக 8 மெகாபிக்சல் வந்து தந்திருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மொபைலில் முக்கியமாக ஸ்னாப்ட்ராகன் ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 460 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா 10,000 புக்கில் இந்த ப்ரோசர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பெட்டரான ப்ரோசஸர்னு சொல்லிக்கலாம். இந்த மொபைலில் 3.5mm ஜாக் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பேக் சைடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் வந்து இந்த மொபைலில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் முக்கியமாக இந்த மொபைல் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வருது. ஸோ அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ நமக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ், எந்த வித ஹேட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த விதமான ப்ளோட்வேர்ஸ் இந்த மொபைல் வந்து கிடையாது. ஸோ ஒரு பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக இந்த மொபைலை வந்து நீங்கள் பார்க்கலாம். 9,500 இந்த மொபைல் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா? இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வேணான்னு தான் சொல்லுவேன். ஸோ யாராவது ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்காக மட்டும் ஒரு மொபைல் வேணும்னா கண்டிப்பாக இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒர்த்தான மொபைல் தான். ஸோ அதை தவிர நம்ம பார்த்தோம்னா ஒரு 10,000 மொபைலில் எப்பயுமே டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த மொபைலில் வந்து அது வந்து கிடையாது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சிம் SD கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 64 GB தான் இருக்குது மொபைல். ஸோ 64 GB நீங்கள் மொபைல் வாங்கும்போது ஒரு மொபைல் 15 GB வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு 49-50 GB தான் நமக்கு தருவாங்க. ஸோ அதில் நீங்கள் 2-3 வீடியோ வந்து லென்த் வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக 50% வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் SD கார்டு வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டோரேஜ்க்காக 64 GB இருக்கிற மொபைலில் கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக ஒரு SD கார்டு இருந்தால் நல்லா இருக்கும். இந்த மொபைல் வந்து அது கிடையாது. ஸோ நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு சுத்தமாக யூஸ் ஆகாது. ஏன்னா இதோட கம்மி ப்ரைஸில் நல்ல ப்ரோசஸரான மொபைல் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ரியல்மியில். ரியல்மி நார்சோ 20A பார்த்தோம்னா அதில் ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 8ல இந்த ப்ரோசர் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த மொபைலில் வந்து நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதே ப்ரோசர் தான் இப்போ ரியல்மி நார்சோ 20Aல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது வாங்குறதுக்கு பதிலாக அது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம்.
ஆனால் அதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கிடையாது. ஸோ ரீசெண்டாக வந்து நோக்கியாவில் 5.3 மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைலில். அந்த மொபைல் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பெட்டர்னு சொல்லிக்கலாம் இந்த Moto E7 Plus. ஸோ முக்கியமாக இந்த மொபைல் வந்து டெடிகேட்டட் SD கார்டு வந்து கிடையாது. ஸோ பேக் சைடில் 48 மெகா பிக்சல் கேமரா இருந்தாலும் ஸோ ஆல்ரெடி நம்ம மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 48 மெகா பிக்சல் வந்து இருக்கும். ஸோ Realme 6i, Redmi Note 8 Pro, Poco M2 Pro. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து கேமரா வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து 12 மெகா பிக்சல் தான். ஸோ இவங்க குவாட் பிக்சல் அப்படின்னு ஒரு பேர் வச்சு இதில் வந்து 48 மெகா பிக்சல் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைல் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்காக மட்டும் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் வந்து இந்த மொபைல் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா மோட்டோவில் கூட சைனா மொபைல் தான். இப்போ லினோவோ வந்து மோட்டோ வாங்கினதுக்கப்புறம் இந்த மோட்டோ பேர் வச்சு தான் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை, கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டெக் அப்டேட்ஸ் வந்து எல்லா வீடியோலையும் கொண்டு வரலாமா, ஒரு டாப்பிக்காகவே கவர் பண்ணலாமா, இந்த மாதிரி 2 டாபிக்ஸ் வந்து கொண்டு வரலாமா, மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து எந்த மாதிரி இருக்கு அதை பொறுத்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டெக் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சத மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வேலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.